என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதத்தில் நாங்கள் ஒரு பகுதியை பிரசங்கம் செய்துவிட்டு மறுபகுதியை மறைக்கிறவர்கள் அல்ல. வேதத்தை முழுமையாய் ஆராய்ந்து அதை உணர்ந்து அதை உங்களோடு பகிர்ந்து உங்களை 100% ஆசீர்வாதத்தில் நடக்க வைக்கதான் நாங்களும் இந்த ஊழியமும் போராடுகிறது. எப்பொழுதுமே வேதத்தில் ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் ஒரு வாக்குத்தத்த வார்த்தை வருமாயின் அந்த வாக்குத்தத்தத்தை நீ சுகந்தரிக்க வழிகளையும் ரகசியத்தையும் அந்த அதிகாரத்திலேயே அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு முன்பாகவோ இல்ல அந்த வார்த்தைக்கு பின்பாகவோ வழிகளை வேதம் சொல்லிக் கொடுக்கும். நீனும் நானும் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்பி அதை மனப்பாடம் செய்வோம் என்று சொன்னால் அதன் ஆசீர்வாதத்தை மேபி நீ 10% இல்லை 20% பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் 100% உன் வாழ்க்கையில வாக்குத்தத்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு முன்பாக கர்த்தர் என்ன பேசுகிறார், அந்த வார்த்தைக்கு பிறகு கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை தியானிப்பாய் என்று சொன்னால் அந்த வார்த்தை தான் வாக்குத்தத்த வசனத்தை உன் வாழ்க்கையில ஆபரேட் பண்ணுவதற்கு செயல்படுவதற்கு ஒரு கீ வேர்டா இருக்கும். அது ஒரு திறவுகோலாய் இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில அநேக காரியத்தை சொல்ல போறேன், ஆசீர்வாதத்தை கட்டளையிட போறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணம் பண்ணணும்னா இந்த அதிகாரத்தின் நிமித்தம் கர்த்தர் என்ன நம்ம வாழ்க்கையில பேச போகிறார். நீ 100% வார்த்தையை அனுபவிக்கணும்னா என்ன காரியத்தை பரலோகம் விரும்புகிறது அதை நீ செயல்படுத்தும் பொழுதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை உன் வாழ்க்கையில செயல்படும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை தான் சபைக்கு பரலோகத்தின் தெய்வம் பேசும்படியாய் எங்களோடு கூட பேசினார். இதே சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களில் 3 ரகசியத்தை இன்று கர்த்தர் உன்னோடு பேசி அதை நீ உன் வாழ்க்கையில சரியாய் நேர்த்தியாய் செயல்படுத்தும் பொழுது இந்த 9ஆம் வசனத்தின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் தங்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல் 8 வசனம் தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறார். அதை உன் வாழ்க்கையில சரியாய் நேர்த்தியாய் செய்வாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஒரு ஆமென். சத்தமாக ஒரு ஆமென். அல்லேலூயா. சரிங்க, முதல் 33 அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன வாசிக்க கேட்போம். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். யாரெல்லாம் இங்க நீதிமான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். டவுட்டோடு சில பேர் சொல்றீங்களே. சத்தமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் நீதிமான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள் சத்தமாக அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முதல்ல உங்கள்ட்ட தான் பேசுறாரு. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு முதல் சீக்ரெட்டா சொல்றார். என்னன்னா உன் வாழ்க்கையில துதி இருக்கும் பொழுது அவர் சொல்லாகும் கட்டளையிட இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எதற்கு ஒன்னையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கார். வெரி குட். எஸ்கேப் ஆயிட்டேன். எல்லா பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாம் திருப்பிக்கங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 43:21 என்ன சொல்லுகிறது? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்பா சரளா உன்னைய ஆண்டவர் அவருக்கு ஏற்படுத்தினாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க நீ நினைக்கிற இன்னார் வயிற்றுல பிறந்தனால இந்த சபையில உட்கார்ந்து இருக்கனால இவங்களை திருமணம் பண்ணனால இவர்களுடைய தாய் தகப்பன இருக்கிற இல்ல 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 இல்ல. ஆண்டவர் உஷாவை அவருக்குன்னு உருவாக்கி வச்சிருக்காராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுவும் அவர்கள் துதியை சொல் நீ சொல்லதான் அவர் உன்னை உருவாக்கி வச்சு நீ சொல்லதான் அவர் உன்னை உருவாக்கி வச்சிருக்கார். நீ பிறந்தது வீணே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் பிறந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சத்தமா நான் பிறந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரம் என்ன தெரியுமா? நான் என்னை உருவாக்கின தெய்வத்தை துதிப்பது. அல்லேலூயா. 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 33:2 சொல்கிறது, சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்க. ஐயோ பிரதர் ரொம்ப ஆசைதான். இப்ப பாருங்க, அருணை பார்க்க பொறாமையா இருக்கு. 10
விரலை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, அழகா கீபோர்ட்லாம் வாசிக்கிறாரு, நிர்மல் வாசிக்கிறான், கிட்டார் வாசிக்கிறாங்க, பேடு வாசிக்கிறாங்க, ட்ரம் வாசிக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த தாளந்து இல்லை. நாங்க எப்படி நேர்த்தியா, யார் சொன்னது? எல்லாருக்கும் ஆண்டவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையிலே கொடுத்துருக்காரு. உங்க கையை பாருங்க, எல்லாம் செய்யுங்க. 10 இருக்குது. மொத்தம் எத்தனை விரல் இருக்கு? 10 இருக்குதா சொல்றோம். கைத்தட்டி பாடு, கைத்தட்டி பாடு. ஏன் சொல்றோம்? உன் கையிலேயே ஆண்டவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் கையை தட்டி ஆராதிக்கிறியோ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிற தாளம் தான் ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆமென். நான் கை தட்டவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்னது, எதுவும் வெரி குட், எதுவும் வாசிக்க முடியாது. ஆமென். எல்லாம் செய்யுங்க, கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. இன்னைக்கு எல்லாம் ஃபேஷன் கிறிஸ்டினா மாறுறோம். நல்லது. இன்னைக்கு எப்படியா ஃபேஷன் கிறிஸ்டியன், அப்படியே வல்லமே ஆராதிப்பாங்க. நைஸா கண்ணில் பார்த்துக்குவாங்க, யாரா நம்ம மேல மோதிடக்கூடாது. அதுக்காக தான். எதுக்கு பார்க்குறாங்க? நோ, ஆண்டவர் கையை கொடுத்ததே அவரை துதிக்க. சத்தம் அவர் ஆமேன்னு சொல்ல. ஐயா, நம்ம ஃபேஷனுக்காக வாழலையா, நம்ம இப்போ ஒரு பேஷனாக வாழணும். நல்லா கவனி. உன் வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் பொழுதுதான் அப்ப அந்த எண்ணம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உன் கையெல்லாம் சும்மா இருக்காது. ஆமென். வசனம் சொல்லுது, சுரம் மண்டலத்தினாலும் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணணுமா. அப்படியாக துதி எழுப்பப்படும் பொழுது அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசியமா. அவருக்கு புது பாட்டை பாடுங்க. அவருக்கு புது பாட்டை பாடணுமா. ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய். இதுதான் பரலோகத்தின் தெய்வம் சபைக்கு துதியை குறித்து பேசும் பொழுது இந்த வார்த்தையை ஆழமாய் எங்கள் கண்களுக்கும் இருதயத்துக்கும் கொண்டு வந்தார். நேர்த்தியாய் வாசியுங்கள். நேர்த்தியாய் வாசியுங்கள் என்றால் நேர்த்தி இல்லாமலும் துதிக்க முடியும், நேர்த்தி இல்லாமலும் வாசிக்க முடியும். ஆமாவா இல்லையா? என் கூட ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப நேர்த்தியாய், அப்ப ஆண்டவர் சொல்றாருன்னா நேர்த்தி இல்லாமலும் நீ துதிக்க முடியும், நேர்த்தியோடும் துதிக்க முடியும். வேதத்தில் சொல்லுகிறது, சில துதி பாடல் என்று சொல்லி பரலோகத்தை நோக்கி துதிக்கும் பொழுது பரலோகத்தின் தெய்வம் சொல்லுகிறார், ஒரு சில துதிகளை தனக்கு சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டு அதை தனக்கென்று எடுத்துக் கொள்கிறார். அதே தெய்வம் சிலர் நாவுகளிலிருந்து துதி புறப்படும் பொழுது அது தன் செவிக்கு இறைச்சலாக இருக்கிறது என்பது சொல்லி அதை அருவருத்து அப்புறப்படுத்துகிறார். அப்ப துதி தேவனுடைய செவிக்கு இறைச்சலாய் அல்ல, அது சுகந்த வாசனையாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் சபைக்கு துதியை குறித்து சொல்லிக் கொடுக்கிற காலகட்டத்துக்குள்ளாய் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் இன்னைக்கு சபைகள் ஆஸ்வதிக்கப்பட முடியல? நீங்க எல்லாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதம்ங்கிறது உலக பிரகாரமாக கார் வைத்து, பங்களா வைத்து, நகைகளை அணிந்து, பேங்க் பேலன்ஸ் வைத்திருப்பதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். அதெல்லாம் உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு முடிவு வரும் பொழுது அது எதுவுமே உனக்கு உதவி செய்யாது. ஆமென். அல்லேலூயா. நன்றாய் கவனி. நாம் நித்தியமாய் வாழ போகிற வாழ்க்கை ஒன்று உண்டு. அது பரலோகத்தில் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் அந்த போதனை தான் சபை போதித்துக் கொண்டிருக்கிறது. நீ இதற்காக அழைக்கப்படல, நித்தியமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய் மகனே, மகளே. நீ அதை உணர்ந்து கொள். இன்னைக்கு அப்பேற்பட்ட காலகட்டத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிற நாம் துதியில இன்னைக்கு நேர்த்தி இல்லாமல் போன காலத்தில் இருக்கிறோம். எல்லாம் எந்த ஆசீர்வாதம் நினைக்கிறோம்னா, ஒரு மனுஷனுடைய வெளிப்புறத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு உட்புறத்தை தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நேர்த்தியான ஆராதனை. அப்ப தேவனுக்கு பிரியமான ஆராதனை உண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையும் உண்டு. எப்படி தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையை நீ கண்டுபிடிக்க முடியும்? ஒரு சில குறிப்புகளை முன்வைத்து நான் அடுத்தடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து செல்கிறேன். இருக்குமாயின் நன்றாய் கவனி, ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பு சகோதரனை, சகோதரியே, நேர்த்தி இல்லாத எப்படி இருக்கும்னா, வெரி சிம்பிள். அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி பாடல் இயற்றுகிற ஆராதிக்கும் பொழுது உன்னுடைய எல்லா பார்வையும், இங்க அமர்ந்திருக்கிற அனைத்து பார்வைகளும் ஆராதனை வீரனை மாத்திரம் ரசித்துக் கொண்டோ, ஆராதனை வீரனுடைய என்று ஆராதனை வீரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை சொல்கிறேன்.
ஆராதனை வீரன், உண்மையான ஆராதனை வீரன் அப்படி இருக்க முடியாது. அடுத்த பகுதியை தியானிக்கும் பொழுது நீனும் புரிந்து கொள்வாய். இன்றைக்கு அநேகர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களை பாடுகிற பாடல்கள் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கும். இரண்டாவதாய், ஒரு இடத்துல உன்னை கர்த்தரோடு அந்த ஆராதனை இணைக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை என்று அர்த்தம். மூன்றாவது, இன்னைக்கு எப்படின்னா அநேகர் பாடல்கள் எழுதுகிறார்கள், அந்த பாடல்கள் உலகத்தின் ராகத்தை எடுத்து அவர்கள் சில வார்த்தைகள், கிறிஸ்தவ வார்த்தைகளை பயன்படுத்தி பாடல்களை இயற்றி இன்னைக்கு பாடுகிறார்கள். இன்னைக்கு அநேகருக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. இசை ஞானம் இல்லாத நிமித்தம் நாமும் ஒரு ஏனோதானோ என்று பாடிக்கொண்டு நம்ம ஜீவியத்தை ஜீவித்து விடுகிறோம். அதுவும் ஒரு துதி பாடல் என்று நினைத்துக் கொள்கிறோம். வேதத்தில் பவுல் சொல்கிறான், வேறே இயேசு உண்டு என்று சொல்லி. இன்னைக்கு அநேகர் இயேசு என்று நாமத்தை தரித்து ஒரு பாடலை எழுதிவிட்டால் அந்த பாடல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் என்று மாத்திரம் நினைத்து விடாதே. சில நேரங்கள் அந்த பாடல் அவர்களை மகிமைப்படுத்த, இன்னைக்கு அநேகர் உலகத்தின் ராகத்தை வைத்து அழகாய் பாடல் ஏற்றுகிறார்கள். ஆனா அந்த பாடல் பாடும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அப்படியே கையை தூக்கி கண்ணீரோடு நிக்குதுங்க. அது தேவ பிரசன்னம் அல்ல, இமோஷன். நல்லா கவனி, உனக்குள்ள உணர்ச்சியை தூண்டுகிற பாடல்கள். ஆனால் அந்த பாடல் பாடி முடித்தும் நீ துக்கத்தோட தான் உட்கார்ந்திருப்ப, கண்ணீரோட தான் உட்கார்ந்திருப்ப. ஆனால் உண்மையான ஆராதனை எங்கு எழும்புகிறதோ அங்கு கண்ணீர் துடைக்கப்படும். ஆமென். சில நேரங்களில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சிஸ்டரை பாட சொல்றேன் பாருங்களேன். இந்த பாடல் இன்னைக்கு நாங்கள் அந்த பாடலை இயற்றியவருக்கும் எனக்கும் மாமா மச்சான் சண்டை கிடையாது. அவருக்கும் எனக்கும் போட்டியும், ஊழியத்தில் போட்டியும் கிடையாது. மகனுக்கு ஆண்டவர் தெளிவை கொடுக்கட்டும். இன்னைக்கு எப்படியாக பாடல் எழுதப்படுகிறது? ஒரு பாடல், அழகான பாடல். இந்த நாங்களும் ஒரு தடவை கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்பொழுது ஆவியானவர் எங்களோடு பேச ஆரம்பித்தார். அவர் சொன்ன காரியம் எங்களை பயத்துக்குள்ளாய் தள்ளியது. எப்பேற்பட்ட பாடல் கேட்கலாமா? இந்த பாடல் அநேகர் கேட்டிருப்பீங்க, அநேகர் ரிங்டோனா வச்சிருக்கலாம், அநேகருக்கு ஃபேவரட் சாங்கா இருக்கலாம். பாட கேட்போமே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. அடுத்த லைன் அவங்கள பாட சொல்லுங்க. பாடுங்களேன். தங்கச்சி பைக்க கொடுக்குப்பா, அழகா பாடுது பாரு. உம்மை ஆராதிப்பேன் அழகே, ஆமாமா. என்னம்மா இது காட்டு தானம்மா? மைக் கொடுப்பா, பாடுறீங்களா? இந்த பாட்டு வேணாம். ஏன்? அதானே இது, இதானே அது. நீங்க அனைவருக்கு புரியல. இது ஒரு சினிமா டியூன்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல். இன்னைக்கு அனைவரும் மேபி சினிமா பார்க்காம இருக்கலாம். வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அது களியாட்டுகளை வெறுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக வில்லத்தில் இந்த பாடல்லாம் இல்லை, வேறு பாடல், இன்னும் வெளிப்படையான பாடல்லாம் ஓடுது. நிறையா ஸ்டார் இருக்காங்க, 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் எல்லா ஸ்டாரும் ஓடுறாங்க, பாடுறாங்க. அதான் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை. சரியான துதி எழுப்புகிற குடும்பமாய், சரியான துதியை துதிக்கிற மனுஷியாய் எழுப்பத அந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. சிஸ்டர் பாடின பாடல் ஒரு பாடல் உலகத்திலிருந்து இயற்றப்பட்ட பாடல். அந்த பாடல் வரிகள் மாற்றப்பட்டு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கண்ணீரோடு கை தூக்கி நிக்கிறான காரணம் தெரியுமா? அடுத்த பாயிண்ட் சொல்லும்போது உனக்கு புரியும். இன்னைக்கு அநேகருக்கு எல்லாமே இயேசுன்னு சொன்ன துதி பாடல் நினைச்சிடுற. ஆனா வேதத்துல வார்த்தை இருக்கிறது, சில பாடல்கள் அவர் செவிக்கு இறைச்சலா இருக்கிறதா. அன்பு சகோதரனை சகோதரியே, நல்ல பாடல் என்ன தெரியுமா செய்யும்? ஒன்ன கர்த்தரோடு இணைக்கும். ராமேன்னு சொல்லுங்களேன். இங்க சிஸ்டர் கிளாடிஸ் நல்ல குரல் வளத்தோடு பாடினாலும் நீங்க அவங்கள பார்க்க தோணாது. நீ அந்த சத்தத்துல அப்படியே பரலோகத்தை பார்ப்ப, அப்படியே அவருடைய பிரசனத்தை உணர்வ. உன் எண்ணெல்லாம் அவர் பக்கமா இருக்கும், உன் பாரத்தை அவர்கிட்ட சொல்லுவ, அவர் உனக்கு ஆறுதல் கொடுப்பாரு. இந்த கனெக்ஷனை எந்த ஆராதனை வீரன் உருவாக்குகிறானோ அவன் தான் உண்மையான ஆராதனை வீரன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம சபையில அநேகர் சொல்லுவாங்க, நான் பாடல் வேலையிலேயே கர்த்தரை கூட பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆராதனை வீரனும் வீராங்கனையும் உன்னை பரலோகத்துக்கு நேரா கனெக்ட் பண்றாங்க. ஒரு ஆமென் சொல்ல. அல்லேலூயா. ஒரு மனுஷனோடு இணைப்பது அல்ல, உன்னை பரலோகத்தோடு இணைக்கிற துதி தான் கர்த்தருக்கு பிரியமான துதி.
அல்லேலூயா. இரண்டாவது, அந்த நாட்கள்ல பாடல்கள் இயற்றப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா பரலோகத்தை குறித்தும், ரட்சிப்பை குறித்தும், மனம் திரும்புதல் குறித்தும், எழுப்புதலை குறித்தும் அநேக பாடல்கள். இந்த பாடல்லாம் பரத்திலிருந்து உண்டானது. இன்னைக்கு அநேக பாடல் உருவாகுகிறது, அதெல்லாம் லவ் சாங் தான் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய ஹீரோயினை லைஃப்ல வச்சுக்கிட்டு எழுதுற பாடல்களை இவர்கள் மொழியாக்கம் பண்ணி, இன்னமும் சில பாஸ்டர்மாருங்க வெளிப்படையாகவே ஒரு சினிமா பாடல் பிரபலமாச்சுன்னா அந்த பாடலை வைத்து இயேசுவின் வரிகளை மாற்றி, அதிலும் திருவிருந்து ஆராதனையில் துணிகரமான பாவத்தோடு கூட இந்த பாடலை பாடுகிறார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, கடைசி நாட்கள், கடைசி காலத்தில் இருக்கிறோம். வஞ்சித்து போகாத. ஏன் இன்னைக்கு உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா, அடுத்த வார்த்தை சொல்லுது. முதலாவது, நீ துதி, உண்மையான நேர்த்தியான துதியில் இருக்கும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதத்தை சொல்லுவார், ஆசீர்வாதத்தில் கட்டளையிடுவார். இரண்டாவது ரகசியம், தொடர்ந்து வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4 தொடங்கி வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும். இரண்டாவது என்ன வருது? கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு ஏன் திரும்ப உன்னால கண்டுபிடிக்க முடியல? நம்மளும் கையை தூக்கி ஏன் கண்ணீர் விடுறோம்? ஏன் ரிங்டோன் வச்சுக்கிறோம்? ஐயோ, இசை நல்லா இருக்கிறதே. நல்லா கவுனி, ராகத்துக்கு தலைவன் கர்த்தராகிய ஆண்டவர். ராகத்துக்கு தலைவன் யாரு? அவரை துதிக்க ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருந்தாரு. அவன் பேர் லூசிஃபர். அவன் என்னைக்கு கீழே விழுந்தானோ, ஆனா பரலோகத்தின் தெய்வத்தினுடைய கேரக்டர் என்ன தெரிஞ்சுக்க, உனக்கு வரத்தை கொடுத்தாருன்னா நீ கீழே விழுந்தாலும் வரத்தை எடுத்துக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்ல. ஏன் பிரதர் அவங்களே இவ்வளவு ஒஸ்டா இருந்தாலும் ஏன் கிஃப்ட் ஆபரேட் ஆகுது? கிஃப்ட் அது பேரு. வர்றவங்க தமிழ்ல சொல்றோம். இப்ப எனக்கு இந்த தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு இந்த பேனா தூக்கி கையில கொடுத்துறேன், நாளைக்கு எனக்கும் அவருக்கு சண்டை, நேத்து கொடுத்த பேனாவை கொடுன்னு கேட்பேன். நானு கேட்க மாட்டேன். ஏன்னா நான் கொடுத்தது என்னது? கிஃப்ட். இன்னைக்கு ஏன் பிரதர் இந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கான்? அதான் ஆண்டவர் சொல்லிருக்காரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல். ஒரு ஆமென் சொல்ல. இயேசுவை மாத்திரம் பாரு சபையே. இயேசுவை மாத்திரம் முன்மாதிரியா வைத்துக்கொள். உன்னை ரோல் மாடல் இயேசுவாவே இருக்கட்டும். சார்ல்ஸ் வேணாம், கிளாடிஸ் வேணாம், உனக்கு எந்த ஊழியர் உனக்கு ரோல் மாடல் வேண்டாம். ஏன்னா இயேசுதான் உண்மையா இந்த பூமியில தன்னை வாழ்ந்து காட்டி அவர் மரித்து உயிரோடு இன்னைக்கு ஜீவிக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வார்த்தை உனக்குள்ள இருந்தாதாயா இது சரியான ஆராதனையா? இது சரியா பாடுறாங்களா? இந்த பாடல்ல உண்மையிலே மனுஷனை துதிக்குதா இல்ல கர்த்தரை துதிக்குதா கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு அநேக சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் ஒரு பழமொழி உண்டு. சில பேருக்கு புரியாது. சட்டியில மட்டன் சிக்கன் இருந்தாதான் கரண்டியில வரும். இப்ப புரியுது? எல்லாருக்கும் புரியுது. அகப்பையெல்லாம் புரிய தமிழுக்கே டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கு. இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு வார்த்தை உள்ள இருந்தாதான் உன்னை நோக்கி வருகிற சில சத்ருவா இருக்கட்டும், சில நேரங்களில் பாடுகளா இருக்கட்டும், அதை மேற்கொள்றதுக்கு உனக்குள்ள வார்த்தை இருந்தாதான், அந்த வார்த்தை வெளியே வந்தாதான் அது கிரியை செய்யும். இன்னைக்கு அநேகருக்கு பைபிள் தூக்கிட்டு வர்றதுக்கே அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா பைபிள் எடுத்தியா? இருங்கம்மா, போன ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ போட்டேன்னு தேடுறேன், இருங்க. எங்க பாரு, பெட்ரூம்ல இருக்க. இல்ல இல்ல அங்க இருக்கா? இல்ல எங்க போட்டேன்னு தெரியல. சரி வா, பரவாயில்ல, நீ வந்தாலும் போதும் வா. நிறைய அம்மா இருக்க பாவம், அப்பா அம்மா இருக்க பாவம். இன்னைக்கு பைபிள் தூக்கிட்டு கஷ்டமா இருக்குது. தேவ வார்த்தை நீ தூக்கு, தேவ வார்த்தை ஒன்ன தூக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல. ஐயா வெக்கப்படாத. என் வாழ்க்கையில நான் படிச்ச படிப்பெல்லாம் என்னை கைவிட்டுருச்சு, என் அனுபவம் கைவிட்டுருச்சு, நான் இருந்த தேசம் கைவிட்டுது. ஆனா இந்த வார்த்தையை என்னைக்கு நான் சுமந்தனோ இன்னைக்கு வரும் நான் கைவிடாத படாத பாத்திரமா இன்று ஜீவித்து கொண்டிருக்கிறேன். யார் அனுபவத்துல சொல்றேன், நான் அனுபவிக்கிற கர்த்தரை சொல்றேன். இந்த வார்த்தை தாயா எங்க குடும்பத்தை நடத்துது, எங்களை வாழ வைக்குது. ஒரு ஆமென் சொல்ல. வார்த்தை இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்யவே முடியாது. ஆமென். தேவ வார்த்தை உனக்கு வேணும். இன்னைக்கு அநேகர் வேதத்தை வாசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா கவனி, ஒரு நாள் நீ வேதத்தை வாசிக்காம உன் பணிகளை தொடர்ந்தால் நீ பிசாசோடு கை கோர்த்து நடக்கிற. என்ன பிரதர் இப்பெல்லாம் பயமுத்துறீங்க? பயமுத்துல.
எனிமிக்கு நீ வேதத்தை படிச்சினா ரகசியம் தெரிஞ்சிடும்னு அவனுக்கு தெரியும். ஒன்றை குறித்து அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எனிமிக்கு நீ வேதத்தை வாசிக்காம காலையில் எழுந்து உன் பணிகளை நீ வேகமாக சமைக்கலாம், வேகமாக ஆஃபீஸ்க்கு புறப்படலாம், வேகமாக கடந்து வரலாம், எதை வேணால் செய்யலாம். அப்போ உன் கையை யாரோ பிடிச்சிருக்காங்க. அவங்க பேர் என்ன? மிஸ்டர் டெவிலா? குட். இன்றைக்கெல்லாம் இங்கிலீஷில் கொஞ்சம் பேசணும், ஸ்டைலிஷாக பேசணும். நாட் லூசிஃபர், மிஸ்டர் டெவில். ஓகே, நல்லா கவனிங்க. தேவ வார்த்தையை நீ வாசிக்கும் பொழுதுதான் எது நல்ல ஊழியம், எது கள்ள ஊழியம், எது நல்ல ஊழியர்கள் தெரிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் எங்கள் அனுபவத்தை சொல்கிறேன். சில பாடலை கேட்கும் பொழுது ஆவியான செவியில் பேச ஆரம்பிச்சிருவார். இது எனக்கு பிரியமில்லாத பாடல். என் அன்பு சகோதரனை சகோதரியே, நாங்கள் இந்த துறையில், இசைத்துறையில் நாங்கள் பிஸ்னஸில் இருந்த பொழுது இசைத்துறையில் அதிக நாட்டம் உண்டு, அதிக ஞானமும் உண்டு. இந்த ட்ராக்காக எப்படி பிரிப்பாங்க, இந்த ட்ராக்கில் எப்படி சத்ருவான விளையாடுவான் என்கிற காரியங்கள்லாம் அநேக காரியங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் சில பாடல்கள் தேவனுக்குள்ள நாங்கள் சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் எங்கள் செவியில் ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த செவியில் பரிசுத்த ஆவியானு ஒலிக்க வேணும்னா வார்த்தை உள்ள இருந்தாதான் ஆவியானு உன் கூட பேசுவார். ஒரு ஆமென் சொல்ல. உன் வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகள் அதிகமாகணுமா, அழுகி பெருகணுமா, வார்த்தை, தேவ வார்த்தை எவ்வளோ கொலம் இருக்குதோ அவ்வளோ கொலம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாயிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது வேதத்தை வாசிக்கணும். அடுத்தது வார்த்தையை மனப்பாடம் செய்யணும். உன் வாழ்க்கையில் என்னைக்கு தேவ வார்த்தை, நல்லா கவனிங்க. போன வருஷம் எல்லாருக்கும் ஒரு சின்ன புக்லெட் கொடுத்தோம், ஃப்ரீயாகவே கொடுத்தோம். தம்பி எட்வினுக்கு கொடுத்தோமா? உங்களுக்கு கொடுத்தோமா புக்கு? என்ன புக்கு அது? அனுதினமும் எப்படி பைபிளை வாசிக்கிறது. எளிமையாக கொடுத்தோம். காலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷமா, 5 நிமிஷம், ஈவினிங் 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நீ ஒதுக்குனாலே ஒரு வருஷத்துக்குள்ள வேதத்தை முழுமையா படிக்கிறதுக்கான ஒரு சிறு கையில நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. வேதத்தை இன்னைக்கு எப்படி நினைக்கிறோம்னா, பிசாசு இதை வாசிப்பதை ஒரு மலை போல காட்டுறான், அதை தான் பார்க்குறோம். ஐயோ பைபிள் வாசிக்கிறதா ரொம்ப கஷ்டம், ஐயோ வேணா ஒரு சங்கீதம் தெரியும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். அது எப்போ சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க அக்கா? சண்டே ஸ்கூல்ல. அதனால அப்பா ஒழுங்கா கேட்டிருப்பான். என்ன எஸ்ரா, உனக்கு தெரியுமா? உனக்கு இது தெரியுமா? உனக்கு வசனம் தெரியாதா? சரி கத்துக்க. இன்னைக்கு என்னது கர்த்தர் அந்த வசனம், ஏன்னா சண்டே ஸ்கூல்ல கத்துக்கிட்டது. ஆனால் உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவுக்குள்ள மனப்பாடம் உனக்குள்ள இருக்குதோ அப்பதான் அந்த வார்த்தை கிரியை செய்ய முடியும். அதில் மூன்றாவது வேத வார்த்தையை படிக்கிறது, அது மாத்திரம் மெமரி மனப்பாடம் செய்வது மாத்திரம் இல்ல, தியானிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எங்களோடு கூட பேசின காரியம் சங்கீதத்தின் புஸ்தகம் 33:9 தான். அது எங்க இருக்குது? பைபிள் இருக்குன்னு சொல்லாதீங்க. எங்க இருக்கு? அதான் வாக்குத்தத்தம். சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை மாத்திரம் கொடுக்குறாரு. நீங்க செய்தி கேட்க வரீங்க. என்ன சீனிவாசனா, செய்தி எவ்வளவு நேரம் ஓடும்? ஒரு 45 நிமிஷம் ஓடணும். நான் தேவன் சொன்ன வார்த்தை அவர் சொல்லாகும் கட்டளை இருக்கும், அவ்வளவுதான். அந்த வார்த்தையை மட்டும் வந்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொல்லாகும் கட்டளை இருக்கும், ஆமென் அப்படி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன்னா நீங்க என்ன செய்வீங்க? பிரசங்கம் இல்லையா ஜோசப்ராஜ் கேட்பீங்க? கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்கள. ஆனா அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த பிறகு அதை தியானிக்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தை என்ன சொல்லுதீங்க, என்ன சொல்ல வரீங்க, எங்களோட என்ன பேசுறீங்க, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? நல்லா கவனி, இதுதான் மிக முக்கியம். பரலோகம் என்னைக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கோம். நீ இதை செஞ்சினா உனக்கு இது உண்டாகும். ஒரு ஆமென் சொல்ல. அல்லேலூயா. வார்த்தை தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அதை தொடர்ந்து 4, 5, 6 வாசிமா. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில தேவ வார்த்தை முக்கியம். தினம் தினம் தேவ வார்த்தையை வாசி, தினம் தினம் தேவ வார்த்தையை மனப்பாடம் செய், தினம் தினம் தேவ வார்த்தையை தியானி.
அது உன் வாழ்க்கையில பலத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் சொல்லாகும் கட்டளை எடுக்கும் வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நீ இந்த ரகசியத்தை உணர்ந்தவனாய் இருப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில செயல்படும். மூன்றாவது வேகமாய் சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். 7:8 சங்கீதம் 33 7:8 வாசிக்க கேட்போம். அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. பூமி எல்லாம் யாருக்கு பயப்படுமா? கர்த்தருக்கு பயப்படுவதாக. கர்த்தருக்கு. சத்தமா எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தருக்கு. இன்னைக்கு கர்த்தர் மீது பயமில்லாத மனுஷியா மாறிட்டோம். இன்னைக்கு அநேக காரியங்களை பயப்படுறோம். எந்தெந்த காரியங்களை பயப்படுறோம் தெரியுமா? முதல்ல உலகத்துக்கு ரொம்ப பயப்படுறோம். உலகத்துக்கு எது? 8 மணிக்கு ஆஃபீஸில் போய் நான் பஞ்ச் கார்டோ தம்மோ வைக்கலன்னா என் சேலரி கட்டு. அதனால எத்தனை மணிக்கு போய் நிற்கணும்? 8 மணிக்கா முன்னாடி, பிஃபோர் 8 மணிக்கு முன்னாடி போகணும். உலகத்தின் மீது பயம். ஏன்னா என் பாஸ் திட்டுவாரு. உலகத்தின் மீது பயம். ஐயோ எனக்கு சம்பளம் பொண்ணு குடும்பத்தை எப்படி நடத்துறது? உலகத்தின் மீது பயம். நான் வாடகை எப்படி கட்டுறது? உலகத்தின் மீது பயம். அப்பா லேடிஸ் பிரேயர் மென்ஸ் பிரேயர் இருக்கு, அதெல்லாம் உடுப்பா. இன்னைக்கு உலகத்தின் மீது அதிக பயம். எங்கெங்கயோ பயப்படுறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 2:15 என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு உலகத்துல போய் அன்பு வைக்காத. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் உலகத்துல நீ அன்பு வைத்து பயந்தினா அவரிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு இல்லை. அவர் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகருக்கு உலகத்தின் மீது பயம் இருக்கு, ஆனா கர்த்தர் மீது இல்ல. ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்காங்க, மனுஷங்க மேலே பயம். என்ன மனுஷன்? ஐயோ என் புருஷன் என்ன செய்வாரோ? எப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போறப்ப ஒன்றும் செய்ய மாட்டாரு, அவங்க சொந்த வேலை செய்யறப்ப ஒன்றும் செய்ய மாட்டாரு, ஆனா சர்ச்சுக்கு வரப்ப மட்டும்தான் எங்க ஹஸ்பண்ட் திட்டுவாரு. அல்லேலூயா, ஆமென். நிறைய சொல்லுவாங்க, ஐயோ என் மனைவியா நான் என்ன செய்வேன், என் மனைவி பார்த்தாலே எனக்கு கால் நடுங்குது. ஏன் நடுங்குது? எனக்கு பயம் என் ஒய்ஃபை கண்டாலே. நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒரு காலம். ஆம்பளைங்க பொம்பளைங்க பயந்தது, இன்னைக்கு ஆம்பளைங்களும் பயப்படுறாங்க. வருங்காலம் என்ன எப்படி இருக்க போதோ? என்ன நவீன பார்க்குற? அது பாவம், வேலை பார்த்துட்டு பாவமா சோர்ந்து உட்காந்துருக்கான் புள்ள. நல்லா கவனிங்க. இன்னைக்கு மனுஷன் மீது பயம். இன்னைக்கு அநேகர் மனுஷன் மீது பயத்தை வைக்கிறது. வேதம் என்ன சொல்லுதான்? நீதிமொழிகள் 29:25 என்ன சொல்லுகிறது? மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவைக்கும். அவர் ஆமென் சொல்லுங்களேன். தேவையில்லாத பயம். மூன்றாவது, இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா பிசாசுக்கு ரொம்ப பயப்படுவானுங்க. ஏன்? இது பல முறை சொல்லியிருக்க. திடீர்னு சபையிலையோ கூட்டத்திலேயோ ஒரு பிசாசு பிடிச்ச ஆள் அலக்கழிச்சுன்னா அப்ப வரும்பாரு ஒரு பயம், அப்ப வரும்பாரு நாவல ஸ்தோத்திரம், அப்ப வரும்பாரு ஆராதனை, அப்படியே கண்ணை மூடுவான். ஆண்டவரே ஏன் ஏசப்பா நீங்க வந்து என் கூட உட்கார்றீங்களோ இல்லையோ, அது அந்த அக்காக்கு அண்ணனுக்கு இருந்துட்டு போட்டோம், என் பக்கம் வந்துட வேண்டாம். நல்லா கவனி. இன்னைக்கு அநேகர் தான் பயப்படுறான். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாங்க. தேவனுக்கு பயப்படுறவங்க தேவனுடைய பிள்ளைகளை கனப்படுத்துவாங்க, தேவ ஊழியர்களை கனமா பார்ப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலருக்குள்ள எப்படி இருக்குன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிக்க போறேன். ஆரம்பத்தில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேவ பயங்கிறது ஈஸியா இருக்கும். போக போக தேவ பயம் எப்படி காத்துக்கொள்ளணும், அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுவான், அப்புறம் பிரைஸ் லார்ட் சொல்லுவான், அப்புறம் ஹாய் சொல்லுவான். ட்ரெண்ட் மாறுது, நீங்களும் மாறுங்க. இல்லை அன்பு சகோதரனே சகோதரியே, எது மாறினாலும் தேவ வார்த்தை மாறாது, தேவ பயம் மாறாது, துதி ஆராதனை மாறாது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்தும் பொழுது தேவனுடைய சகல வாக்குத்தத்த வார்த்தையும் உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். சத்தம் ஒரு ஆமென் சொல்ல. அல்லேலூயா. மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? நீ சரியான துதியில், சரியான தேவ வார்த்தையில், சரியாய் தேவ பயத்தில் தரித்திருப்பாய் என்று சொன்னால் எல்லா வாக்குத்தத்தத்தின் உரிமையாளர் நீ மாத்திரமே, நீ மாத்திரமே. ஆமென்.